ஒருங்கிணைப்பாளர் எஸ் சையது ஹனீபா அவர்கள். வாழ்க வளமுடன். மக்கள் அனைவரும் நலமா இருப்பீங்கன்னு தெரியும். மதுரை மீட்டர் ஆட்டோ அப்படின்னு சொல்லி நாங்கள் மதுரையில உருவாக்கியிருக்கோம். மதுரை மாவட்டம் முழுவதுமே மக்கள் நிறுவனங்கள்ல பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு காலங்கள்ல. அப்போ இருக்கக்கூடிய சூழல்ல எங்களுக்கு சரியான போதுமான வருமானம் இல்லாததன் அடிப்படையில அந்த ஆப்ல என்ன காட்டுதோ, கார்பரேட் நிறுவனத்துடைய ஆப்ல என்ன காட்டுதோ அதை விட எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுங்க, 40 ரூபா கொடுங்கன்னு சொல்லி நிர்பந்திக்கப்பட்டு மக்களிடத்துல இருந்து நாங்க வாங்கக்கூடிய ஒரு கால சூழல் உருவாச்சு. அது ஏன் அப்படின்னு சொன்னா, எங்கள்ட்ட இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் அடிப்படையில கமிஷன் எடுத்துடுறாங்க, பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு எடுத்துடுறாங்க. எல்லா பக்கமும் ஓட்டுநர்களாகிய நாங்க பாதிக்கப்படுறோம். மிகப்பெரிய சேவையாக அரசு நிர்ணயிக்கல. நம்மளுடைய மாவட்ட நீதிமன்றம் என்ன விலை சொல்லுதோ அதன் அடிப்படையில மக்களுக்கு மிகப்பெரிய சேவையாட்டிட்டு வரோம். நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து எங்களுடைய சங்கம் சம்மந்தப்பட்டது, ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது, மக்களுக்கு என்னென்ன சேவைகள் நாங்கள் செய்கிறோம் அது எல்லாத்தையும் இந்த சேனல் மூலமா உங்களுக்கு பொது வழியில மக்களுக்கு தொடர்ந்து செய்வோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற மதுரை மீட்டர் ஆட்டோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம்.